நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அட்டுக்கல் வந்திருக்கோம். இது அட்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற மலை. ஆனால் என்ன மலைன்னு தெரியல. நாங்கள் மலை அடிவாரத்தில் இருக்கோம். இப்போ மலை ஏற போகிறோம். ஏறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சுற்றி காமிக்கலான்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்தேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுற்றியும் மலை தாங்க. நான் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த மலைக்கு தான் நாங்கள் மேலே போக போகிறோம். அந்த உச்சிக்கு போய் பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு. மேலே போயிட்டு நண்பர்களே, இப்போ நம்ம அட்டுக்கல்ல இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உரை கிணறு இருந்துச்சு. சரி, அதை உங்களுக்கு காமிக்கலான்னு போகிறேன். அப்படியே பாருங்கள் வீடியோவில். இதான் அதுக்கு போகிற வழி. தண்ணி இல்லை, ஃபுல்லாக வறண்டு இருக்குது. ஆனால் உரை கிணறுன்னு தான் சொன்னாங்க. எப்படியும் 50 அடி ஆழம் இருக்குங்க. இதான் போயிட்டே இருக்கேன். கீழே படிக்கட்டு தெரியுதுங்களா? இதான் நான் மேலே நடந்து போயிட்டுருக்கேன். இதாங்க அந்த உரை கிணறு. இப்படி 50-60 அடி ஆழம் இருக்குங்க. அந்த காலத்து உரை கிணறு. தண்ணி இல்லை, எல்லாம் சுத்தமாக வறண்டு இருக்கு. இது எப்படிதான் இறங்கி போகணும் போல். எல்லாம் கருங்கல்லாம் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக கருங்கல்லே கட்டியிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்கு. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து அப்படியே ரோடு கிராஸ் பண்ணி மண் ரோட்லேயே வந்து இப்போ கடைசியாக இங்கே வந்துட்டோம். இங்கே இப்போ மலை பக்கத்துலேயே வந்தாச்சு. இது அடிவாரம் தான். அதான் அந்த மலை. அதான் நம்ம முதல்ல காமிச்சது அந்த மலை. இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மலை வந்து ஏறக்கூடாதான். ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவாம்மா. இப்போ ஏறினா ஃபைன் போட்டுருவாங்களாம். அது இல்லாமல் இப்போ இது யானை அதெல்லாம் வருதான். அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்கன்னாங்க. நாங்கள் வீடியோ எடுக்கிறதே கொஞ்சம் பயந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் இப்போ கிளம்பிடுவோம். இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் திடீர்னு நீங்கள் வந்தோம், ரோடு நினச்சி வந்தோம், பார்த்தா எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்கள். ஏதோ ஆற்று வழித்தடம் போல் இருக்குது. சிறுவாணி ஆறு போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் வறண்டு கிடக்குது. இதான் பாருங்கள், அங்கே அந்த எட்ஜ் வரைக்கும் அந்த பள்ளம் இருக்குது பாருங்கள். இங்கேருந்து கட்டான நரசிபுரம் போகலாமா? அது ஒரு குறுக்கு ரூட் இருக்கான். ஆனால் அது எப்படின்னு தெரியல. சரி பாருங்கள் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அட்டுக்கல் மலைப்பகுதியில் அடிவாரத்தில் இருக்கோம். அடிவாரத்துலேருந்து இப்போ பைக் ரைடு போயிட்டுருக்கோம். 2 சைடும் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இயற்கை காட்சிகள் நிறைந்திருக்கு. பச்சை பசேன்னு புற்கள் எல்லாம் இருக்குது. நல்லா பாருங்கள். இதுதான் வியூ. அட்டுக்கல் மலையோட வியூ இதுதான். ஃபுல்லாக பாருங்கள். 2-3 கிலோமீட்டருக்கே புளிய மரம் தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஒரே மண் ரோடாக போய்கிட்டே இருக்குது. சுற்றியும் நல்ல இயற்கை காட்சியாக தான் இருக்குது. அப்புறம் தூரத்தில் மலை வேறு தெரியுது. அதுதான் அட்டுக்கல் மலை நீங்கள் பார்க்குறது. இந்த அட்டுக்கல் மலைத்தொடர் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர்லேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. அப்புறம் எப்போயுமே நம்ம வீடியோ முக்கியமாக சொல்கிறது தான், முடிஞ்ச அளவுக்கு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வாங்க. மலை ஏறும்போது தண்ணி அவசியம். அப்புறம் சாப்பிட்றதுக்கு எதாவது எடுத்துக்கோங்க. இந்த மலைத்தொடர்லேயும் பார்த்தீங்கன்னா யானை, சிறுத்தை, புலி எல்லாம் இருக்கான். அதனால் எங்களே ஏற விடல. நாங்கள் போய் கேட்டதுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா அடிவாரத்தில் மட்டும் ரெண்டு என்ஜாய் பண்ணுங்கள். தயவு செஞ்சு மலை மேலே ஏறிடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. யானை, சிறுத்தை, புலி, சிங்கம் எல்லாம் இருக்கான். பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான வீடியோ உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.